டியூப் தமிழ் வணக்கம். மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற போரில் அமெரிக்கா இஸ்ரேல் வெற்றி பெறுமா? ஐரோப்பிய ஊடகங்கள் பதட்டமாக ராணுவ உளவு பிரிவு நிபுணர் ஜேக்கப் கார்ஸ்போவிடம் கேள்வி. முதலாவது கேள்வி, ஐயா, இந்த போரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெற்றி பெறுமா? அவருடைய பதில், எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த போரை எதற்காக இவர்கள் தொடங்கினார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு கனவில் போரொன்றை நடத்தலாம் என்று புறப்பட்டு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இத்தனை குழப்ப நிலைகளும் இந்த போரை ஆரம்பித்தவுடன் வரும் என்பதை கூட சரியாக உட்கார்ந்திருந்து ராஜதந்திர மேசையிலே பேசாமல் இந்த போரை தொடங்கி இருக்கின்றார்கள். இன்று மத்திய கிழக்கு ஏறத்தாழ குளவி கூட்டில் கல்லறிந்து விட்டு தலைதறிக்க ஓடியவனுடைய கதை போல ஆகி இருக்கின்றதே. இதை பார்த்தால் உங்களுக்கு புரியவில்லையா? இந்த போரை வெல்ல முடியாது. ஒன்று. இரண்டாவது, முந்தைய அமைதியை ஏற்படுத்த முடியாது. இந்த இரண்டும் நடக்காமல் போவதற்கான குளறுபடியான ஒரு போர்தான் இது. இதற்கான கல்வியை அவர்கள் காசாவில் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சின்னஞ்சிறிய நிலப்பரப்பாகிய காசாவில் அவர்களினால் ஓர் அமைதியை கொண்டு வர முடிந்ததா? இஸ்ரேலினுடைய போரினால் ஒரு வெற்றி கிடைத்ததா? அங்கு மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டதா? இல்லவே இல்லை இந்த நிமிடம் வரை. அப்படி இருக்க ஈரானில் நடைபெறுகின்ற போர் எப்படி ஓர் அமைதியை ஏற்படுத்த முடியும் என்ற கேள்வியை சிந்தித்தால் இந்த போர் காசா போரை போல வெற்றி பெற முடியாத போராகவே இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது. இரண்டாவது கேள்வி, இந்த போருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு என்கின்ற பிபியும் செய்த போர் வியூகங்கள் சரியா? அந்த தந்திரம் சரியா என்றால் முதலாவது விடை, இந்த போர் தந்திரம் பிழையானதாகவே இருக்கின்றது. இந்த போருக்கு எந்த தந்திரமும் கிடையாது, எந்த ராஜதந்திர திட்டமும் கிடையாது. இப்படி ஒரு போரை நடத்த போகின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய ரெஜீம் கூறுகின்றது. ரஷ்யாவில் இருக்கின்ற ரெஜீம் போல இவர்கள் அமெரிக்காவில் இன்று குடும்பமும் முதலாளிகளுமாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய முடிவை மறுதலித்தால் அவர் பதவியில் இருந்து தூக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே போருக்கு செல்ல வேண்டி இருக்கும். டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்டளைப்படி இதற்கு இவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த போரில் இழைத்திருக்கின்ற வியூக தவறு இதுவரை இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக ஈரானினுடைய படைகளில் அழிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஏவுகணை கட்டமைப்புகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு மேல் எதையும் இஸ்ரேலினால் செய்துவிட முடியவில்லை. இஸ்ரேல் அவ்வளவிற்கு ஈரானை போல பெரிய நாடு அல்ல. ஈராக் போர் அல்ல இது. ஈராக்கை விட 5 மடங்கு பெரிய மக்களை கொண்ட நாடு, அதை விட பல மடங்கு பெரிய நாடு. எனவே இஸ்ரேலினுடைய தரைப்படை அங்கே இறங்கினால் எறும்புகள் இறங்கியது போலத்தான் இருக்கும். இதை விட பெரும் தவறு அமெரிக்கா போர்க்கப்பல்களை அழித்து ஈரானினுடைய கடல் ஆதிக்கத்தை வீழ்த்திவிட்டேன் என்று கூறுகின்றது. ஆனால் ஈரான் போரினுடைய முக்கியமான கருப்பொருள் ரெவல்யூஷன் கார்ட் படை பிரிவினர் தான். அவர்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் எதிராக மிக நீண்ட காலமாக போராடி கூர்ப்படைந்த ஒரு போர் குழுவாக இருக்கின்றார்கள். சமரசம் அற்ற உயிர் போனாலும் இவர்கள் இருவருக்கும் இடம் விடாத வலிமையுடன் அவர்கள் நிற்பதனால் இந்த போரில் அவர்களை அழிக்காமல் இவர்களினுடைய வெற்றி சாத்தியமில்லை. ஹிஸ்புல்லா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிவிட்டது. ஹிஸ்புல்லாவிற்கு இதுவரை $50 மில்லியன் வழங்கிய ஈரான் இனிமேல் அதைவிட அதிகமாக வழங்கும் ஆயுதங்களை என்பதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கின்ற பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம், அமெரிக்காவினால் பயங்கரவாத பட்டியலிடப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாய்வதற்கு தயாராக படுத்திருக்கின்றன. அவைகள் பாய்ந்தால் நிலைமை இன்னமும் மோசமாகும். அவைகளை தடுப்பதற்கும் வியூகம் அமைக்கப்படவில்லை. இது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே ராஜதந்திர போரியல் வியூகம் என்று எதுவுமே இல்லாத ஒரு போர் இது என்று ஜேக்கப் கார்ஸ்போ கூறுகின்றார். அடுத்த கேள்வி, போரின் இன்றைய நிலை என்ன? போர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர்க்களத்திற்கு உள்ளே தனியே ஈரான் மட்டும் நிற்பதாக நினைத்தது தவறு. ஈரானை போல பல சக்திகள் இங்கே இறங்கி நிற்கின்றார்கள். ஆகவே உக்ரைனில் எப்படியான ஒரு போரை நடத்தினார்களோ அதே போரைத்தான் இப்பொழுது இங்கேயும் நடத்த வேண்டியதாக இருக்கின்றது. 4 வருடங்களாக உக்ரைனில் யாருமே வெற்றி பெற முடியவில்லை. ஈரானில் எப்படி வெற்றி பெற முடியும்? இதுதான் இந்த போரினுடைய இன்றைய நிலவரமாக இருக்கின்றது.
இருக்கின்றது. இருவரும் வெற்றியற்ற பெரும் குழப்ப நிலை ஒன்றை உருவாக்குவதில் இந்த போர் வெற்றி பெற்றிருக்கின்றது. அடுத்த கேள்வி, இந்த வழியில் போரை வெல்ல முடியாமல் போய்விட்டது. இனிமேல் அமெரிக்க படைகள் இஸ்ரேலிய படைகள் களமிறங்க வேண்டியதுதான் நிலை. அவர்கள் இறங்குவார்களா? அவர்கள் இறங்க மாட்டார்கள் என்று கூற முடியாது. இப்பொழுது 5000 பேரை சிறப்பு அதிரடி பயிற்சியை வழங்கி இருக்கின்றார்கள். முதலில் ஈரானுக்குள் இறக்கி பார்ப்பதற்காக. ஈரானுக்குள் இவர்கள் இறங்குவார்களாக இருந்தால் அமெரிக்காவில் பெரும் சோகங்கள் ஏற்பட வேண்டி வரும். இது இப்போது இருக்கின்ற நிலையை விட மேலும் குழப்பமான நிலையைத்தான் ஏற்படுத்துமே அல்லாமல் தரைப்படையினால் எந்த வெற்றியையும் காண முடியாது. தரைப்படை போருக்கு ஈரான் சரியான நாடு அல்ல. அதனுடைய தரை மிக பெரியது. அதை அடைப்பதற்கான படை எங்குமே இல்லை. அமெரிக்கா, சீனா, ரஷ்யா என்று எல்லா நாடுகளினுடைய படைகளை கொண்டு வந்து கொட்டினாலும் கூட ஈரானை அடைத்து ஆட்சியை நடத்த முடியாது. இதுதான் ஈரானினுடைய தரை தோற்ற பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த தரை தோற்றத்திற்கு உள்ளே தரைப்படையை இறக்கி என்ன செய்வது? வான்பரப்பை கட்டுப்படுத்தலாம், கடல் பரப்பை கட்டுப்படுத்தலாம், தரைப்பரப்பை கட்டுப்படுத்தவே முடியாது. எனவே தரைப்படை என்பது வெற்றிக்கான ஓர் அடையாளம் அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். குர்டிஸ்தானியர்கள் இறங்குவார்களா? குர்டிஸ்தானிய படைகளுக்கு இப்பொழுது பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் இறங்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும் இறங்குவார்களாக இருந்தால் இது பெரும் பிரச்சனையாக மாறும். ஈரானுக்கு உள்ளே குர்டிஸ்தானியர்கள் இறங்க உலகத்தில் நாடில்லாமல் சிதறி கிடக்கின்ற குர்டிஸ்தானியர்கள் எல்லாம் தாங்கள் வாழுகின்ற நாடுகளில் வாழ முடியாத சூழ்நிலை வரும். அதைவிட குர்டிஸ்தானியர்கள் அமைதியாக இருப்பதே சிறப்பு என்பது அவர்களுடைய வியூகமாக இருக்கின்றது. துருக்கியில் பெருந்தொகையான குர்டிஸ்தானியர்கள் இருக்கின்றார்கள், ஈராக்கில் இருக்கின்றார்கள், ஈரானில் இருக்கின்றார்கள், சிரியாவில் இருக்கின்றார்கள். நாடற்ற மக்களாக சிதறி கிடக்கின்ற இவர்களை இப்படி ஒரு போருக்குள் சிக்கப்பட வைத்தால் அவர்களுக்கு மத்திய கிழக்கில் செல்வாக்கே இல்லாமல் போய்விடும். அத்தகைய ஒரு மடைத்தனமான வேலையை அவர்கள் செய்வார்களா என்பது கேள்விக்குறி. இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கின்றது. எனவே இந்த போரை அடுத்த கட்டத்திற்குள் எப்படி கொண்டு செல்வது? அடுத்த கட்டத்திற்குள் கொண்டு செல்வது எல்லோருக்குமே சங்கடம்தான். இந்த போரை நிறுத்தினாலும் இந்த பிரச்சனை முடியாது, இந்த போரை வென்றாலும் முடியாது, தோற்றாலும் முடியாது என்ற அளவிற்கு ஒரு பெரும் தவறு நிகழ்ந்து விட்டது. இதுதான் இதுவரையான நிலைமையாகும். இதிலிருந்து யார் இந்த உலகத்தை மீட்கப் போகின்றார்கள் என்றால் ஜுனிக்கான ஓர் ஆலோசனை யாரிடம் இருக்கின்றது என்றால் ஒருவரிடமும் இல்லை என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கின்றது. எப்பொழுதும் அழிவு என்பதற்கு பெரிய கல்வி தேவையில்லை, ஆக்கத்திற்கு பெரிய கல்வி தேவை. இங்கு நடைபெறுகின்ற எல்லாமே அழிவாக இருப்பதனால் ஆக்க சக்திகள் தோல்வியடைந்திருக்கின்றன என்பதை அவருடைய பேட்டிக்கு பின்னதாக நம்மால் எடுத்துரைக்க முடிகின்றது, உணர்ந்து கொள்ள முடிகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல முக்கிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நமது செய்திகளுக்கு இலங்கையில் இருந்தும் உலகின் பல நாடுகளில் இருந்தும் மிகவும் புதுமையாக இருக்கின்றது, சரியான கருத்துக்கள் வருகின்றது, விரைவாக வருகின்றது என்று தொலைபேசி வழியாக பாராட்டி கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளை எல்லாம் வணங்கி, நீங்கள் தருகின்ற இணையற்ற ஆதரவுதான் நாங்கள் இத்தகைய முயற்சிகளை இரவு பகலாக இருந்து செய்து உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் கோர்முஸ் நீரிணையின் ஒரு பகுதியை திறந்திருக்கின்றது ஈரான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும் செல்ல முடியாது, மற்றவர்கள் செல்லலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே எரிபொருள் தட்டுப்பாடு வரும் என்று வீணாக பதட்டமடைய வேண்டிய தேவை இல்லை. விமான நிலையங்களில் கட்டாரில் ஒரு பகுதி விமான நிலையம் திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அது குறித்தும் பெரிய அச்சம் அடைய வேண்டிய தேவை இல்லை. இது உலக மக்களுக்கு வாய்ப்பான ஒரு சூழ்நிலையை ஈரானிய அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்கள் இது குறித்து அதிக பதட்டம் அடைய வேண்டிய தேவை இல்லை என்பது இதுவரையான நிதர்சனமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த போர் உங்களை பாதிக்க கூடாது என்பதற்காகவே தொடர்ந்து தகவல்களை திரட்டி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இவை சரியாக தெரிந்திருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வழிநடத்த முடியும் என்பதும் கவனிக்கத்தக்கது. எனவே தேவையற்ற உணர்ச்சிகரமான பொய்யான செய்திகள் எல்லாம் வருகின்றன. அவற்றை வடிகட்டவும் நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.